வணக்கம். கரூரில் 36 பேருக்கு மேலே இழப்பு. உண்மையிலே அது மிகப்பெரிய துயர சம்பவம். இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்னு பல வகையில் விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நீங்கள் அவுட்டரில் கொடுத்துருக்கணும், ஊருக்குள்ளே கொடுத்து டஞ்சனான இடத்துல கொடுத்து பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் ஒரு சிலர் சொல்கிறாங்க தண்ணி ஏற்பாடு செஞ்சுருக்கணும். அதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். தண்ணி ஏற்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணி ஏற்பாடு செஞ்சுருக்கணும், உணவு ஏற்பாடு செஞ்சுருக்கணும். அதெல்லாம் செஞ்சுருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தணும். அப்போது இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நான் முழுக்க சொல்லுவேன் தாவேக தலைவர் விஜயை தான் சொல்லுவேன். அவர் அந்த குறித்த நேரத்தில் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிருந்தார், ப்ராப்பராக செஞ்சுருந்தாருன்னா இந்த துயர சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவர் 6 மணி நேரம் கழித்து தான் போயிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஏப்பா கை குழந்தையோடு இருக்கியப்பா, ஒரு அம்மா சொல்லியிருக்காப்பா, நீ ஏன்ப்பா அந்த கூட்டத்துக்கு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்த 2 நாள் எல்லாமே சரியான போதை, மேலே சீட்டு மேலே, ஹாஸ்பிட்டல் சீட்டு மேலே ஏறி நிற்கிறாங்க, இப்போ விழுந்துருவாப்பா செத்துருவாப்பா அப்படின்னோன்னே யாருமே எதுவுமே கேட்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்கு தமிழக அரசுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, இனிமேல் இந்த போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. அதுக்கு என்னன்னாக்கா, தலைவர்கள் அந்தந்த அரசியல் கட்சி தலைவர் அந்த சொன்ன டைமுக்கு போயிருங்க தயவுசெய்து. இதெல்லாம் நீங்கள் சொன்ன டயத்துக்கு போகாததுனால அதனுடைய விளைவு தான் இது அப்படின்னு நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.